அதே காட்டி முடிச்சு டிசைன் போட்டு சொல்லுண்ணே. இந்த மரம்லாம் எத்தனை வருஷம் இருக்கும்? இதா இது வச்சு நான் ஒரு 7-8 வருஷம் இருக்காது. அவ்வளோ வருஷம் இருக்குமா? ஆமா, வர அந்த வடலையே 2 இதாக வர்றதுக்கே முளைச்சி வர்றதுக்கு 1 வருஷம், அதுல இருந்து இது வர்றதுக்கு எப்படி 3-4 வருஷம். இதெல்லாம் ஒரு 7-8 வருஷம் இருக்கும் இந்த வடலி. அப்படியா? ஆமா. இப்போ முழு மரமா பெருசா வளர்றதுக்கு எவ்வளவு நாள் எடுக்கும்? அது 25 வருஷத்துக்கு மேல ஆகும். 25 வருஷம். அதுல இருந்து 15 கிடைக்கும்னா அவ்வளவு வருஷம் வெயிட் பண்ணணும். ஆமா, வெயிட் பண்ணியே ஆகணும். 25 வருஷம் ஆகும். இங்கிட்ட ஒரு பந்தலுக்கு ரெடி பண்ணியிருக்கோம். கிழங்கானே? ஆமாண்ணே. காட்டுங்கண்ணே. கொஞ்சம் அதுக்கு மேலே கொஞ்சம் ஆழம் தோன்ற மாதிரி இருக்கு. இந்த கிழங்கு வந்து நம்ம சுட போகிறோம். எப்படி சுட போகிறோம்னா, இது அப்படியே நட்டை குத்துற செங்குத்தா அப்படியே அண்டாடுப்புக்குள்ள வைக்க போகிறோம். அப்போ வந்து சூடு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தூர் வழியாக ஏறி அப்படியே கிழங்கு வெந்துடும். அது தோல் கருகாது, எதுவும் தேவையில்லாமல் வேகாது, அதாவது கரிஞ்சு போகாது கிழங்கு. ஆனால் நல்லா இருக்கும் பாருங்கள். வேக கொஞ்சம் நேரம் ஆகும், ஆனால் இப்படி வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். பார்த்து வரணும். சரி, இடிச்சிருச்சா? இல்லை சரி, இங்கே இங்கிட்ட வந்து இந்த கிண்டி விடும் ரைட்டா. அந்த தணல்லே வந்துருமாண்ணே? ஆமா, அந்த தணல்லே வந்துரும்ண்ணே. இந்த இதுல ரொம்ப கரைஞ்செல்லாம் போகவே போகாது. நல்லா, ஆனா வேக்காடு நல்லா இருக்கும். வேக்காடு நல்லா இருக்கும், அவிச்ச கிழங்கு மாதிரி இருக்கும். ரொம்ப கருகாதப்ப? கருகாது, ஆனா வேக கொஞ்சம் நேரம் ஆகும். அவிச்ச கிழங்கு மாதிரி இருக்கும். வெக்க அதெல்லாம் கங்கு கிடக்கு. இது வந்து பதினி காய்க்கக்கூடிய அடுப்பு நானே? ஆமா, அந்த அடுப்பு அடிப்போம். தாங்குமானே? தாங்கும், நம்மளை தாங்குன்னா பரவாயில்ல. வேஸ்டி தானே? ரேஷன் அரிசி வேஸ்டியா? நான் தான் ஆட்டிடுவேன். ரொம்ப ஆட்ட பயமா இருக்கு.
அக்கா கம்மியாகவே கொடுங்கக்கா. 2 டீ குடிச்சு வந்துட்டோம். கொஞ்சம் அக்கா, கொஞ்சம் தான் இருக்கு. சின்ன கிளாஸ். சோழபாண்டிய டீ கடையை தான் குடிச்சிருந்தோம். அந்த ரூபா தான் இருக்கா கருவாடு. எந்திரிக்க போனா கீழே உள்ள பார்த்து எடுங்கண்ணே. பச்சை மிளகாய் வாங்க சொல்ல மறந்து. ஆடாம பிடிச்சிருந்தா காலையில தெளிவா சொல்லியிருந்தானா நான் எங்க இப்போ பார்த்துட்டு ஐயா எடுத்தீங்களே சித்தப்பா நான் சொன்னேன் செக் பண்ண. இதுதான் அந்த வட்டி மூட அதுல கோழி மாடு மூணுக்கு வச்சு இதுவும் அந்த வாளியை வதக்கின தெரியும். குளிஞ்சு போனோம். பார்த்து பார்த்தாங்க வந்திருக்கானே. இந்த சூடாக இருக்கு பார்த்தீங்களா, அது அவிச்ச கிழங்கு மாதிரி இருக்கும். இந்த வேக்காடு அப்படியே ஏறி வர்றது தெரியுதா, இதுதான் வெள்ளையா இருக்கு. இது வரைக்கும் வந்துருச்சு. இந்த கொஞ்சம் மேலே மட்டும் வேகலை. வெந்துருச்சுங்க. இன்னும் கொஞ்சம் இருக்கணும். நல்லா வெந்துருச்சு. இந்த இதில் மட்டும் கொஞ்சம் வேகலை. நல்லா வந்துருச்சு பார்த்தீங்களா. இது சுட்ட கிழங்கு எப்படி இருக்காங்க, அவிச்ச கிழங்கு மாதிரி. இந்த ஹீட்டு இங்கேருந்து மேலே ஏறி போய் கிழங்கு வேகும், கரிஞ்சே போகாது. முள்ளை எடுத்து சதையை மட்டும் போடணும். தண்ணியை ஊற்றி பார்த்து வாங்க. ஓகே பார்த்தீங்களா, கிழங்கு வெந்துருச்சு. வெந்துருச்சு. இப்போ நம்ம உரிச்சு பார்க்கலாம் வெந்திருக்கா அப்படின்னு. எச்சு ஊறுது. 2 கருவாட்டுக்கு எப்படி காத்து கிடக்காங்க அப்பா. கையில பிடிக்க முடியல, சூடு. வா நம்ம அங்க போவோம். பிடிச்சு அறுக்கமில்ல அந்த சூடுக்கு. இதில் தான் லேசாக கரிஞ்ச மாதிரி இருக்கு, மற்றபடி கரிஞ்சதான் இருக்காது. இப்போ சுட்டு திங்கிற கிழங்கு அது தனி ருசியாக இருக்கும். ஆமாண்ணே, அது நல்லா இருக்குல்ல. ஏற்கனவே கிழங்கு மாவு சத்து, அதை அவிச்சு திங்கிறத விட இதை சுட்டு தின்னோம்னா நல்லா மாவாக இருக்கும். ஆமாம், உங்களுக்கு வந்து மனுஷனுக்கு இந்த மாதிரி கிழங்கு சுட்டு சாப்பிட்டாலே மலச்சிக்கலே வராது. ஆமாம், நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த மலச்சிக்கலுக்கு இது நல்ல ஒரு மருந்து மாதிரி தான். கிழங்கு
அதே மாவாக இருக்கும். இங்கே பாருங்க, மின்னு மின்னுன்னு இருக்கா, ஒரு ஷைனிங் தெரியும். சிந்தாமணி சீனி கிழங்கு அவிச்சு ரெண்டாக விட்டுனா அந்த ஒரு மாதிரி ஷைனிங் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கும். இதை உடைக்கும் போதே எப்படி நாய் சாப்பிடுமா? இல்லை இது நீங்கள் பதனியில் போட்டு வைப்பீங்களாண்ணே? ஆமாம், அது நல்லா இருக்குண்ணே, அது நல்லா கொஞ்சம் இனிப்பாக இருக்கும். அது நல்லா இனிப்பாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி சுட்டு சாப்பிட்ருக்கீங்களா? சாப்பிட்ருக்கேன். சுட்டு சாப்பிட்ருக்கேன். நாங்கள் சுடும்போது தீயில போட்டு சுட்டுருமா, கரிஞ்சு போயிடும். கரிஞ்சு வரும். இனிமேல் இந்த மாதிரி அண்டடப்பில் இப்படி பயன்படுத்துங்க, நல்லாயிருக்கும். நம்ம தீயில போடும்போது பாதி பாதி வெந்துடும், கரிஞ்சு போயிடும். இது நல்லா அவிச்ச கிழங்கு மாதிரி இருக்கு. கருவாட்டை கொஞ்சம் கழிச்சு தான் போடணும். வெங்காயம் பாதி வெந்த பிறகு என்ன குளிர்ந்து அதுக்கு நல்லா இருக்கும். போட்டுருமா கருவாட்டை. வெங்காயத்துக்கா? வெங்காயத்தில் போட்டுருக்கீங்க. வெங்காயத்தை போட்டுக்கணும், பரவாயில்ல. மெதுவாக ஏறினா அநியாயத்துக்கு கிளம்பாயிருந்தது. எண்ணெயே நிறைய மடம் ஊற்றிட்டீங்களோ? அது இருந்தாலும் நீ ஓலை வெட்டி ஏதாவது செய்வல்ல, ஆமாம், நம்மளும் பெட்டி ஏதாவது முடையும். சாலை கருவாடு வதக்கல் தயார். ஓகே, அண்டு பீச்சு விட்டுச்சா கண்ணில்? நண்பர்களே, இப்போ கடைசியில் சாலை கருவாடு வாங்கிட்டு வந்து வெங்காயம் மிளகாத்தூள் போட்டு சாலை கருவாடை நல்லா அலசியாச்சு. அலசும் போது என்ன ஆச்சுன்னா, இந்த முள்ளெல்லாம் எடுத்தாச்சு. அலசும் போது முள்ளெல்லாம் எடுத்ததுனால இதை எடுத்து அப்படியே அள்ளுறோம், அப்படியே சோத்துல போடுறோம். ஒருத்தன் என்ன வறுத்து வரான், அவனுக்கு ஒன்று இந்தா வாட்ச் வாட்ச் இந்த இருக்கு, சாப்பிடு. இதை அப்படியே பிணையிறோம். அந்த வெங்காயம் மிளகாவோட சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். ஆமாண்ணே, அதாவது கஞ்சி கூட்டுக்கும் நல்லா இருக்கும், இந்த விரைவி சாப்பிட்றது நல்லா இருக்கும். எப்படி இருக்குன்னா ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இருக்கும். நான் ஆரம்பத்தில் முதல்ல ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடும்போது இது எங்கேயோ சாப்பிட்ருக்கானே அப்படின்னு நினச்சேன். அப்புறம் தான் யோசித்தேன், நம்ம இந்த மாதிரி கருவாடு கறி மீன் வதக்கினோம்னா
பிணைஞ்சு சாப்பிடுவோம் இல்லையா, அதுக்கு வந்து ஞாபகம் வந்தது. இது நல்லா இருக்கும், பிணைஞ்சு சாப்பிடலாம். ஏன்னா கூட்டு எதுவுமே கிடையாது. உனக்கு வச்சிருக்கு, நீ அங்கே போய் சாப்பிடு. செலவுண்ணே, இந்த பனங்காட்டு வாழ்க்கையில் பெரும்பாலும் வந்து நீங்கள் சாதாரணமாக எந்த வித மசாலா பொருட்களும் பயன்படுத்தாமல் வெங்காயம் மிளகாய் உப்பு அவ்வளோதான். என்ன கறினாலும் சரி, கோழிக்கறியா ஆட்டுக்கறியா என்ன கறினாலும் சரி, கருவாடை மீனும் எதுனாலும் சரி சொல்லுவாங்க 2 உப்புக்கல் 2 மிளகா வத்தல் 2 வெங்காயம் போட்டு வதக்கிற வேண்டியதானே, அவ்வளோதான். எந்த மசாலாவோ மஞ்சத்தூள் சீரகத்தூள்லாம் அது வசதி அதிகமாக இருந்தா அதெல்லாம் தேவையே இருக்காது. இதே நல்லா இருக்கும். தேங்காய் அரைச்சி ஊத்துறதோ அப்படி எதுவுமே இருக்காது. இதுவே நல்லா இருக்கும். இந்த ருசியே ரொம்ப அட்டகாசமா இருக்கும்ண்ணே. இப்போ இதை வந்து வேற என்னென்ன குழம்பு காம்பினேஷனுக்குலாம் நல்லா இருக்கும்? ரசத்துக்கு நல்லா இருக்கும்ல, சாம்பாருக்கு நல்லா இருக்கும். ரசம் சாம்பார் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். புளிக்குழம்பு கூட நல்லா இருக்கும். அதான் இந்த ரசம் சாம்பார் தான் மெயின் நல்லா இருக்கும். வெறும் இந்த பச்சை புளியை மட்டும் புளியை பிணைஞ்சு தாளிப்பாங்க, அதுக்கு செமையா இருக்கும். ரசம்னா மசாலா அரைச்சி மிளகு ரசம் கிடையாது, வெறும் பச்சை புளியை தாளிப்பாங்க. சாப்பிடும்போது கடைசியில் வீட்டில் எல்லாரும் சாப்பிட்ட பிறகு காலி ஆயிரும். கொஞ்சோண்டு மட்டும் கருவாடு இருக்கும், கருவாடுவோ கறியோ ஏதாவது இந்த வடச்சட்டியில் கொஞ்சோண்டு இருக்கும். அப்போ என்ன செய்யுதுன்னா சோத்தள்ளி அதுக்குள்ளே போட்டு நல்லா பிணைஞ்சு சாப்பிட்டோம்னா அப்படியே ஃப்ரைட் ரைஸ் கூட செம்மையாக இருக்கும். எல்லாம் இந்த 90 கிட்ஸ் அதுக்கு முன்னாடி உள்ள கிட்ஸ் அப்படி சாப்பிட்ருப்பாங்க. இப்போ உள்ளவங்க அப்படி சாப்பிட்றது ஒன்றும் தெரியாது இல்லையா? நீங்கள் சாப்பிட்ருக்கீங்கண்ணே? சாப்பிட்ருக்கேன், நிறைய சாப்பிட்ருக்கேன். தக்காளி வதக்கெல்லாம் போட்டு உள்ளே போட்டு பிணைஞ்சிருது, உள்ளே போட்டு பிணைஞ்சிருதுண்ணே.